மனைவி சங்கீதா விவாகரத்து பெறும் வரை அவரது நீலாங்கரை வீட்டில் வசிப்பதற்கு அனுமதி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மாதர் சங்கம் இந்த முரணை எப்படி பார்க்கிறது? நம்மோடு மாதர் சங்கத்திலிருந்து ராதிகா இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி ராதிகா. இப்போ விஜய் மனைவி எழுப்பி இருக்கக்கூடிய அந்த உரிமை குரல் நம்ம பார்க்கிறோம். இந்த வீட்டில் விவாகரத்து கோரி நீதிமன்றத்திற்கு போனால் வீட்டில் வசிக்க அனுமதி இல்லை அப்படின்னு விஜய் சொல்லி இருக்கிறாரு என்கிறதையும் நம்ம பார்க்குறோம். எனக்கு குடியுரிமை பிரிட்டன் குடியுரிமையாக இருக்கிறது, நான் சென்னையில் வசிக்கணும்னா எனக்கு அந்த வீட்டில் உரிமை வேணும்னு கேட்குறாங்க. இப்படி சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கே தன்னுடைய மனைவிக்கோ மகளுக்கோ கூட உரிய ஒரு மரியாதையை உரிமையை கொடுக்காத விஜய் மகளிர் தினம் கொண்டாடுவது ஒரு நகைமுறைன்னு அரசியல் வட்டாரத்திலையும் திரையுலகத்திலையும் ஒரு எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக பார்க்கணுமா, இல்லை ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும்னு பார்க்கணுமா? இதை எப்படி பார்க்கணும்? எனக்கு வாழ்வதற்கான வீட்டில் இருப்பதற்கான உரிமை என்பது மறுக்கப்படுகிறது. நான் விவாகரத்து கோரியதாலேயே எனக்கு வீட்டில் இருப்பதற்கான உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. எனக்கு வீட்டில் உள்ள விடலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக விவாகரத்து கோரி இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய நீலாங்கரையில் வீட்டில் வசிப்பதற்கு சங்கீதாவிற்கு முழு உரிமை என்பது இருக்கு. இது சட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. விவாகரத்து கோரினாலும் அந்த வீட்டில் இருப்பதற்கான உரிமை என்பது சங்கீதாவுக்கு இருக்குது. அடுத்ததாக நீங்கள் சொல்கிறது விஜய் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதுல விஜய் ஒரு நடிகராக இருந்தாலும் கூட, நடிகராக இருந்தால் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக நம்ம சொல்லலாம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் முன்மாதிரியாக இருப்பேன், தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் இன்றைக்கு இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய தன் இணையரை வீட்டில் வசிப்பதற்கான உரிமையை மறுப்பது என்பது சரியானது கிடையாது. இவர் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும்? இளைஞர்களுக்கான வழிகாட்டியாக இவர் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விஜயனுடைய இணையர் சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்த இந்த ஒரு வார காலத்தில் தொடர்ச்சியாக சங்கீதா மீது இணைய தளங்களில் அவர் மீது பரப்பப்படுகிற அவதூறுகள் என்பது ஏராளமாக இருக்கு. குறிப்பாக இந்த ஆபாச அவதூறுகளை யார் பரப்புறாங்கன்னு சொன்னா குறிப்பாக தாவேகாவினுடைய தொண்டர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இது என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம், இது குறித்து சமூக வலைதளங்களில் என் இணையரை பற்றி மோசமாக பதிவிடக்கூடாது என்று இந்த ஒரு வார காலத்தில் ஒரு இடத்துல கூட விஜய் சொல்லாதது என்பது குறிவைத்து சங்கீதாவை மோசமாக தமிழ்நாட்டிற்கு மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. இதை இன்னைக்கு இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சொல்றோம். சங்கீதாவிற்கு முழு உரிமை என்பது இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு என்பது இருக்கு. இது இருவரும் சம்பந்தப்பட்ட வழக்கு. நீதிமன்றம் இதற்கு வழிகாட்டுதல்களை கொடுக்க இருக்கிறாங்க. ஆகவே சங்கீதாவிற்கு நீலாங்கரை வீட்டில் வசிப்பதற்கு முழு உரிமை என்பது இருக்கிறது அப்படிங்கிறது. இன்னொரு புறம் பல முறை இந்த விவாகரத்து பற்றி அவங்க விஜய் கிட்ட ஒரு கன்சர்ன் அந்த கேட்கும் பொழுதும் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுதும் அரசியல் தன்னுடைய சுயநலத்திற்காக அரசியல் வாழ்க்கை கருதி அதை அவர் மறுத்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அதில் நம்ம பார்க்கிறோம் அந்த புதிய மனுவின் மூலமாக. இதில் விஜய் எப்படி நம்ம இன்ஃபர் பண்ணணும்? இதெல்லாம் விஜய் இதுக்கு பதில் சொல்லணுங்க. தாவேகாவுடைய தொண்டர்கள் கண்மூடித்தனமாக இன்றைக்கு பல்வேறு விவரங்கள், இந்த விவாகரத்து மனுவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள், இன்றைக்கு அவர் சொல்லி இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எல்லாம் தாவேகா தொண்டர்கள் புரிஞ்சு பேசணும். இன்னைக்கு எப்படி பேசிட்டு இருக்கிறாங்கிறது தெரியும், இணையதளங்களில் எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரு மோசமான பிரச்சாரங்களை முன்வைப்பவர்களாக இன்றைக்கு தாவேகாவினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல விஜய்
விஜய் இருக்கிறாங்க. வீட்டை விட்டு நீங்க வெளியே தான் வர்றது கிடையாது, எழுதி கொடுத்தது படிக்கிறீங்க. ஆனா இவ்வளவு பெரிய சர்ச்சை உங்களுக்கு பின் இருக்கிற போது இதற்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்கிற முறையில் இருக்கிறது. ஆகவே உடனடியாக இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். மக்கள் முன் எழக்கூடிய இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். சங்கீதா சொல்லி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நீங்க வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பு போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கறது கேட்டுக்கிறேன். இது தனிப்பட்ட விஜயாக இருந்தா இது அவசியம் கிடையாது. ஆனா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற போது சமூக பொறுப்பு என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த பொறுப்பையும் அக்கறையும் உணர்ந்தவராக விஜய் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்க அவர் வெளிப்படையாக ஒரு பதில் சொல்லணும், பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார், அரசியல் இருக்கிறார், வெளிப்படையாக பதில் சொல்லணும்னு சொல்றீங்க. இதற்கு முன்பு சங்கீதா அவர்கள் அந்த விவாகரத்து தொடர்பாக சங்கீதா தாக்கல் செய்திருந்த மனு வெளியாகி இருந்தது. அதற்கு நேரடியாக விஜய் பதில் சொல்லனாலும் அண்மையில் நடந்த ஒரு கல்யாண நிகழ்வில் அவர் ஒரு நடிகையோடு சென்றது ஒரு பதிலாக அமைந்திருந்தது, ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நிறைய சமூக வலைதளங்களில் பேசுறது நம்ம பார்த்தோம். இப்படி விஜய் பதில் சொல்கிறார், ஆனா மனைவிக்கு நேரடியா ஒரு நிவாரணம் வழங்கலை அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? இது என்ன மனநிலை? அது விஜய் தான். இந்த கேள்விக்கும் விஜய் தான் பதில் அளிக்கணும். ஒரு சங்கீதா சொல்லி இருக்கக்கூடிய பல்வேறு பதில்கள், மனுவுல சொல்லி இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் இதற்கு பதிலாக அமையுது. இவ்வளவு பெரிய சர்ச்சை எழும்பி இருக்கக்கூடிய சூழல்ல இவர் அப்படியான ஒரு செயல்ல ஈடுபடுறாருன்னு சொன்னா இவர் எந்த மனநிலையை கொண்டவராக இருப்பாரு? இவர் நாளைக்கு மகளிர் தினத்தை தாவேகா சார்பில் கொண்டாடிட்டு இருக்கிறார். நம்ம இன்னைக்கு மகளிர் தினத்தை தாவேகா சார்பில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பெண் சமத்துவம், பெண் உரிமை, இதெல்லாம் இவர் எங்க பேசுவாரு? எங்க பேசுவார்? தன் சொந்த வீட்டிலிருந்து தொடங்க வேண்டிய பெண் சமத்துவமும் சுதந்திரமும் பெண்ணுக்கான உரிமையும் இவர் மறுக்கிற போது எப்படி சொல்லுவார்? இவர் இங்கே மகளிர் தின கூட்டத்தில் போய் என்ன பேச போறார் இவர்? ஆகவே இது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை. அதுவும் இல்லாம பல நேரங்கள் இவர் பேசுறாரு, நான் தாவேகா பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கும் சொல்றாரு, பெண்களுக்கு உரிமைகளை வழங்கக்கூடிய ஆட்சியாக தாவேகா அமையும் சொல்றாரு. எங்க வீட்டுல இல்லையே. தன் இணையர் 27 ஆண்டு காலம் தன்னோடு குடும்பம் நடத்திய, வாழ்க்கை நடத்திய இணையரை தன் வீட்டிற்குள் அனுமதிக்காமல் இவர் எந்த உரிமையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாங்கி தர போறாரு, பேச போறாரு? ஆகவே இதெல்லாம் இது ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய நடிகர் என்பதை இன்னைக்கு விஜய் நிரூபிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் அரசியல் கட்சி தலைவர் கிடையாது, அவர் ஒரு நடிகர் என்பதை தொடர்ச்சியா நிரூபிக்கிறாரு அப்படிங்கறத சொல்லணும். இப்போ கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய விஜய் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் சேர வேண்டியதை நியாயமான ஜீவாம்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சங்கீதா அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சாதாரணமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல விவாகரத்து கோரக்கூடிய இடத்துல முன்வைக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்வி. இப்படி கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய விஜய் தன்னுடைய மனைவிக்கு சேர வேண்டிய உரிமைகளை, அதாவது விவாகரத்து என்று வந்தால் அவருக்கு சேரக்கூடிய அது பண பயன்களாகட்டும் மற்ற பயன்களாகட்டும் அதை கொடுக்காமல் இருப்பது என்பது அந்த பெண்ணிற்கான உரிமையை மறுப்பதாக ஜனநாயக மாதர் சங்கம் பார்க்கிறது. சங்கீதாவிற்கு உண்டான உரிமையையும் நியாயமும் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியா இருக்கோம். இந்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமதி ராதிகா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.